ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. இன்னைக்கு உலக செய்தியில வழக்கம் போல அ ஈரானோட பிரச்சனை வந்து ஓயவே ஓயாது போல இருக்கு. நம்ம வந்து அ என்ன நெனைச்சோம், இந்த மாரி அமெரிக்கா வந்து மிரட்டும்போது, இவுங்க முடியவே முடியாது அப்படின்னு எதிர்த்து நின்னாங்க. அ அதுக்கப்புறம் அமெரிக்காவோட யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் கொஞ்சம் ஒரு 500 மைல தாண்டி பின்னாடி போயிருச்சு. அப்போ அவங்க வந்து பின்வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி தகவல்லாம் இருந்தது. அப்போ வந்து சரி போர் வந்து வராது. ஏன்னா அமெரிக்கா வந்து அந்த மானாங்கண்ணியா டக்குன்னு எடுத்து ஈரானோட போர் புரிஞ்சா என்ன நடக்கும் அப்படின்னு அமெரிக்காவுக்கும் தெரியும், ஈரானுக்கும் தெரியும். அப்புறம் இந்த போருக்கு முக்கிய காரணியா இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கும் தெரியும். அப்புறம் பின்னாடி இருந்து ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ம சைனாவோ அல்லது ரஷ்யாவோ இவங்க எல்லாருக்குமே தெரியும். அரபு நாடுகள் அவ்வளோ அவ்வளோ பேருக்கும் தெரியும். அப்போ போர் வராது. ஒரு சின்ன மிரட்டல், அதுக்கப்புறம் வந்து பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு நெனைச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பேச்சுவார்த்தை வந்து நடந்தது. நேத்து வந்து 6ஆம் தேதி. பேச்சுவார்த்தை ஒமான்ல வச்சு ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிக்கும்போது 2 எக்ஸ்ட்ரீம் லைன்ல இருந்தது. அப்ப பேச்சுவார்த்தை பெரிய அளவு சக்சஸ் வராது அப்படின்னு சொல்லி தான் நமக்கு தோணுச்சு. என்னன்னா, அமெரிக்காவோட டிமாண்ட் எப்படின்னா, அடுத்த வீட்ல போய் நீ வந்து இப்படி குறுக்க சுவத்த கட்டாத, இப்படி வைக்காத, டிவி இங்க வைக்காத, நீ த ட சோஃபா வந்து இங்க போடாத, நீ கிச்சன் இந்த பக்கம் வரக்கூடாது அப்படின்னு அடுத்த வீட்ல போயி ஆலோசனை சொல்றா பரவால்ல. ஆனா ரொம்ப அப்படி டிமாண்ட் பண்ற மாரி, இப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டுற மாரி, அ ம அமெரிக்கா வந்து அமெரிக்கா எங்கேயோ கிடக்கிற அமெரிக்கா அவனுக்கு என்ன? இந்த மாரி பண்ணும்போது, எப்படி வந்து ஈரான் விட்டு குடுக்க மாட்டாங்க. ஒரு ஊர்ல இருந்து ஒரே ஒரு ரவுடி இருந்தான்னா, அந்த ரவுடிய பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க. எ எ அந்த ஊர்லயே வந்து திடீர்னு ஒருத்தன் வந்து நீ வந்து வர்றா அப்படின்னு திரும்பி எதிர்த்து நின்னாங்கன்னா, அந்த ரவுடிக்கு வந்து திண்டாட்டமாகும். அந்த திண்டாட்டம் தான் இப்ப வந்து அமெரிக்காவுக்கும் ஆகிக்கிட்டு இருக்கு. ஏன்னா, ஈரான வந்து அவ்வளோ ஈஸியா வந்து வீழ்த்த முடியாது. இதுக்கு முன்னாடி லேசா பரிசோதனை மாரி வெனிசுலால பண்ணாய்ங்க. அந்த மதுரோவ வந்து புடிச்சுட்டு போனாய்ங்க. அப்போ ரொம்ப ஈஸியா நம்ம நெனச்ச மாரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பண்றதுனால, அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சு, ஆ ஈரான வந்து அதே மாரி அயத்துல்லா கமேனிய அவர் வந்து கடத்தி கொண்டு அமெரிக்கா கொண்டு போயிருவோம் அல்லது ஏதோ ரஷ்யாவுக்கு தூக்கி விட்டுருவோம் அப்படின்னு நெனச்சு எல்லாம் பண்ணாய்ங்க. ஆனா ஒண்ணும் நடக்கல. சரி, இப்போ வந்து போர் வந்துருமா? அதுக்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு கரெக்ட்டா 10 நாளைக்கு முன்னாடி, போர் வந்து கிட்டத்தட்ட வந்துரும் அப்படின்ற ஒரு சூழல்ல இருந்துச்சு. ஆனா, அந்த சூழலையும் மாறி, இப்போ வந்து போர் வராது அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு எல்லாரும் விட்டுட்டு இருக்கும்போது, பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சிருச்சு. தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம், சரி அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நாங்க வந்து ஏற்பாடு பண்றோம் அப்படின்னு ஒமானோட வெளியுறவுத்துறை, ஒமான் அரசு இவங்க வந்து சொன்னாங்க. இப்போ வந்து அங்க எ ஒமானோட அத்தாரிட்டி என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து இந்த மாரி அ ம இது வந்து இப்ப இப்ப வந்து இது முழுமையான தோல்வி இல்ல. இந்த பேச்சுவார்த்தை தோல்வி இல்ல. ஆனா அதே நேரத்தில அ இது வந்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைய கூடிய சீக்கிரம் வந்து ஏற்பாடு பண்ணுவோம். எப்படி பார்த்தாலும் இந்த ரீஜியன்ல அதாவது வளைகுடா பகுதிகள்ல அதாவது மிடில் ஈஸ்ட் மத்திய ம என்னது அந்த மாரி மிடில் ஈஸ்ட் ஏரியால போர் எதுவும் வந்துறக்கூடாது. நம்ம வந்து அமெரிக்காவோடையும், இஸ்ரேலோடையும் எல்லாரும் சேர்ந்து சமாதானமா இருப்போம். அப்படின்னு நினைச்சு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வரும்ன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு எப்ப சரியா இருக்கும்? அமெரிக்கா அவங்களோட டிமாண்ட் இருக்கு இல்லையா? அடுத்த வீட்ல போய் குறுக்க சவுறு வைக்காத, இது செய்யாதன்னு சொல்லக்கூடிய டிமாண்ட் இருக்கு இல்லையா? அது வந்து தெருவுல நின்னு, எனக்கு நீ வந்து தெருவுல சவுறு வைக்கிறது கஷ்டமா இருக்கு. அப்ப தெரு வந்து விட்டு குடுத்துரு அப்படின்னு சொன்னா பரவால்ல. வீட்டுக்குள்ள போய் தகராறு பண்றது, பிரச்சனை பண்றது இருக்கு இல்லையா? அதிலிருந்து இறங்கி வரணும். அமெரிக்கா வந்து இறங்கி வராதுங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவுக்கு அங்க அவங்க இடத்துல வந்து பயங்கரமான பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஏற்கனவே நெறைய பேசியிருக்கோம். ஆ இது ட்ரம்போட நிலைமை என்ன அப்படின்னா, திரிசங்கு சொர்க்கம்னு சொன்ன வேற ஒரு இதில ஏற்கனவே டீட்டெயிலா சொல்லியிருக்கோம். அதாவது வாழவும் முடியாம, சாகவும் முடியாம, அல்லது ரூல் பண்ணவும் முடியாம, மிரட்டவும் முடியாம, மிரட்டினா யாரும் அடிபணியாம, ஆ இந்தியாவ வந்து மிரட்டுனாங்க. இந்தியா வந்து டோட்டலா அடிபணிஞ்சிருச்சு. சைனாவ மிரட்டுனாங்க. சைனா மிரட்டுனா சூடு வச்சிருச்சு சைனா. அய்யய்யோ! அப்படின்னு சொல்லி கால தூக்கி உதறிட்டு வந்து போயாச்சு அப்படின்னா, பக்கத்தில சைனாவுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது ஈரான் இருந்தது. அப்ப ஈரான வந்து நம்ம இறுக்கி புடிச்சிட்டோம்னா, சைனா வந்து அடிபணிஞ்சே தீரும் அப்படின்னா, ஈரான் வந்து அத விட மோசமா இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யறதுன்னு ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கும்போது, இதெல்லாம் தாண்டி பேச்சுவார்த்தை தோல்வி அப்படின்ன உடனே, அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வரும் அப்படின்னு சொல்லி, இந்த மாரி எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும்போது, திடீர்னு ஒரு சுண்டெலி மாரி இருக்கக்கூடிய இஸ்ரேல் என்ன பண்றான்? அவைங்க வந்து அடுத்த கட்ட தாக்குதலுக்கு தயாராயிட்டாய்ங்க. அதுதான் இப்போதைக்கு இன்னைக்கு பரபரப்பான செய்தி. அப்போ போர் வருமா? அப்படின்னு கேட்டா, வரும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப யார் யாருக்கும் போர் வரும்? இஸ்ரேலுக்கும், ஈரானுக்கும் நேரடியான போர் வரக்கூடிய வாய்ப்பு நெறைய இருக்கு. அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நம்ம வந்து டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல்ல வந்து பார்த்தோம்னா, ஏன்னா அவைங்க வந்து அவங்களுக்கு சாதகமா போடுவாய்ங்க. அதே மாரி ஈரானோட பத்திரிகைய பார்த்தோம்னா, அது ஈரானோட அ சாத சா சாதனை எல்லாம் கொஞ்சம் பெருசு பண்ணி போடுவாங்க. ஆ அல் ஜசீரா பார்த்தோம்னா, அவங்க 2 பக்கம் இல்லாம இடையில வந்து போடுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது, இப்ப நம்மோட கலெக்ட் பண்றது வந்து எல்லா இடத்துலயும் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க வந்து ரொம்ப முக்கியமா
இஸ்ரேலோட டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் பத்திரிக்கை இருக்கு இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்க, அங்கே நிறைய குடிமக்களுக்கு போதுமான அளவு உணவு எல்லாம் வந்து பங்கர்ஸ் அது எல்லாமே தயார்படுத்துகிறாங்க. அதுபோக அங்கே ஏர்போர்ட் வந்து இனிமேல் கூடி சீக்கிரம் ஏர்போர்ட்டு அங்கே வேலை செய்யாது அப்படின்னு முடிவுக்கு வந்து யாரெல்லாம் போகணும் வரணுமோ அதை பூரா வந்து இப்போவே தயார்படுத்துகிறாங்க. அதுபோக இங்கே ஈரானில் இருக்கக்கூடிய இஸ்ஃபஹான், ஃபர்டோ அண்டு நட்டான்ஸ், ரொம்ப முக்கியமாக நட்டான்ஸ் அண்டு ஃபர்டோ இந்த 2 இடத்தையும் போட்டு முழுமையாக தாக்கி அழிச்சிடணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க ஆயுதங்களை பூரா பெரிய அளவுக்கு தயார் பண்ணி வச்சிருக்கதா தகவல் வருது. அந்த தகவல் உண்மையா என்ன அப்படின்னு சொல்லி அல் ஜசீராவோ அல்லது வந்து ஈரானோட பத்திரிக்கையோ அல்லது அரபு நாட்டு பத்திரிக்கை கேட்டால் ஆமாம் அது உண்மைதான் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து அதுக்கு அந்த சொன்ன செய்திக்கு வந்து சப்போர்ட்டாக செய்தி வருது. அப்போ என்னென்னா உண்மையில் நமக்கு வந்து ஒரு பயமாக தான் இருக்குது. என்னென்னா அங்கே ஒரு இந்தியனா வளைகுடால அங்கே போர் வந்தால் நம்ம ஏன் பயப்படணும்? நம்ம எவ்வளோ தூரத்தில் இருக்கமே அப்படின்னு யோசிச்சோம்னா, இல்லை நம்ம பயந்து தான் ஆகணும். காரணம், நமக்கு வரக்கூடிய பெட்ரோலியம் ப்ராடக்ட்டில் ரொம்ப அதிகமாக வர்றது சவுதி அரேபியாவிலேருந்தும் யுஏஇலேருந்தும் வருது. அப்புறம் அமெரிக்காவிலேருந்து வந்தால் கூட இப்போ அமெரிக்காவோட சப்ளை எங்கே, ஈராக்லேருந்து இங்கேருந்து எல்லாம் அமெரிக்காவோட சப்ளை வருது. ப்ளஸ் வந்து இங்கே ரஷ்யாவிலேருந்து வரக்கூடியதை வந்து கட் பண்ணுறோன்னு சொல்லியாச்சு. அப்போது அங்கே போர் வந்துச்சு அப்படின்னா மொத்த குரூட் ஆயில் பெட்ரோல் வந்து மொத்தத்துக்கு முடிஞ்சு போயிடும். அப்போ நமக்கு வந்து ஒரு மாதம் கூட நம்மளால் தாங்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அவ்வளோதான் இருக்குது அப்படின்னு கேள்வி. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து அந்த சேஃப்டி கம்பெனியில் அதை பற்றின டீட்டெயிலெலாம் எடுக்கும்போது இந்தியாவோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஒரு வாரத்துக்கு தான் இருக்குது அப்படின்னாங்க. இப்போ வந்து ஒரு மாதத்து வரைக்கும் இருக்கதா கேள்வி. எனக்கு வந்து அது கரெக்டான தரவுகள் வந்து கையில் இன்னும் வரல. நான் டீட்டெயில் எடுத்து பார்த்தோம்னா வரல. ஒரு மாதம் நம்ம வச்சுருந்தா கூட நம்ம வந்து திடீர்னு யாரும் பைக் யூஸ் பண்ணாதீங்க, காரை பயன்படுத்தாதீங்க, இல்லை இந்த மாதிரி அக்ரிகல்ச்சருக்கு என்ஜின் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு யாரையும் ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம மக்கள் வந்து இருக்கிறது அப்படியே போயிட்டே இருப்பாங்க. யுத்தம்னு வளைகுடா யுத்தம்னு வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து மாட்டு வண்டி தான் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துடும். அப்புறம் எல்லா நாட்டோட பொருளாதாரமும் எல்லாம் பெரிய அளவுக்கு மோசமாகும். அதுக்கப்புறம் அந்த ஏரியா வந்து மிடில் ஈஸ்ட் வந்து ரொம்ப மோசமாகும் அப்படிங்கிற ஒரு சூழல். ஆனால் இந்த இஸ்ரேல் எதுக்கும் அடங்காமல் நாங்கள் வந்து அடுத்து அடிக்க போகிறோம்னு சொல்கிறாங்கல்ல, சரி அவங்க அடிக்கிறதுக்கு அங்கே ட்ரம்ப்கிட்ட அல்லது அமெரிக்காவோட செனட் சபையில் உத்தரவு இது பெர்மிஷன் வாங்கியிருக்காங்கன்னா பெர்மிஷன் வாங்கலை. அது யுஎஸ் அப்ரூவல் இருக்குது இல்லை. ஆனால் நாங்கள் வந்து ஈரானோட ரொம்ப முக்கியமாக ஃபார்டோ அண்டு நட்டான்ஸ் இந்த 2 இடத்தையும் அடித்து ஒழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் தயாராகிட்டாங்க. சரி அவங்க அடிக்கும்போது ஈரான் சும்மா இருப்பாங்களா? அவங்க கையில் எல்லாமே இருக்குல்ல. அப்போ அவங்க அடிக்க வந்தாங்கன்னா அதுக்கு என்னெல்லாம் சேஃப்டி பண்ணணுமோ அத்தனை சேஃப்டியும் பண்ணி வச்சுருக்காங்க, பண்ணிகிட்ருக்காங்க இப்போது. அப்போது எனி டைம் அவங்க போரை வந்து ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நமக்கு வந்து ஒரு செய்தி. ஆனால் நம்ம அந்த மக்கள் யோசிச்சு பாருங்கள், அதை சுற்றி உள்ள மக்கள் யோசிச்சு பாருங்கள். நமக்கு வந்து என்ன பெட்ரோல் கிடைக்காது, இது கிடைக்காது, நமக்கு வந்து வாகனம் பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறதோட சரி. ஆனால் நமக்கு வந்து இருக்கிறத வச்சு ஏதோ சாப்பிட்டுட்டு இங்கே இருந்துடலாம். அங்கே வந்து சாப்பாடு கிடையாது, உயிர் இருக்குமான்னு தெரியாது. குண்டு உளுந்து எல்லாம் வந்து உடஞ்சி கடைஞ்சி போச்சு அப்படின்னா மக்கள் என்ன செய்வாங்க? ஸோ 2 பக்கமே, அது இஸ்ரேல் மக்களாக இருக்கட்டும், இந்த பக்கம் ஈரான் மக்களாக இருக்கட்டும், இல்லை தப்பி தவறி விழக்கூடிய அந்த பக்கம் இருக்கக்கூடிய லெபனான் மக்களாக இருக்கட்டும். ஏன்னா இஸ்ரேல் சும்மா இருக்க மாட்டான். அவங்க வந்து லெபனானில் அடிப்பான், பாலஸ்தீன் அடிப்பான், எல்லாத்தையும் போட்டு நாசப்படுத்துவாங்க. ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிருச்சு. இஸ்ரேல் வந்து தப்பிக்கவே தப்பிக்காது, இஸ்ரேல் மொத்த நிலப்பரப்பும் அழிஞ்சிரும் அப்படின்னு ஒரு சூழல் வந்துச்சு அப்படின்னா அவன் வந்து அணுகுண்டையும் பயன்படுத்த தயங்க மாட்டாங்க. அப்போ அணுகுண்டு இருக்கிற இடத்த வந்து ஈரான் ஏற்கனவே கண்டுபிடிச்சி எல்லாம் வச்சிருக்கத கேள்வி. அதை முதல்ல அடித்து தீர்த்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அங்கே அடிக்க முடியாது. அணுகுண்டு இடத்த வந்து ஈரான் அடிச்சிட்டாங்கன்னா ஈரானை சும்மா விட மாட்டாங்க அமெரிக்கா. அவன் வந்து அங்கேருந்து அணுகுண்டு அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீ என்ன அடித்தா என்ன நடக்கும் அப்படின்னா இவங்க திரும்ப அமெரிக்கா நோக்கி அனுப்ப வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழலில் பயங்கர பிரச்சனை வந்து எக்கச்சக்கமான பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு சூழல் இருக்கிறனால போர் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாரோடையும் வேண்டுதல். அப்போது ஆனால் இன்றைக்கி ஆஸ் ஆஃப் நவ் இன்றைக்கி வந்து 7/2/2026 இந்த ஒரு சூழலில் வந்து இன்றைக்கி ஒரு பரபரப்பாக போர் வந்துடும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது. அது வரக்கூடாது. ஆனால் அடுத்த கட்டம் வந்து இமிடியேட்டாக இஸ்ரேலுக்கு வந்து யாருக்கும் அடங்காதவங்க. அது ஏன் அடங்காதவங்க அப்படின்னா அங்கே வந்து எப்ஸ்டீன் ஃபைல் அப்படின்னு ஒன்று கையில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறாங்க, உலகத்தையும் ஆட்டி படைக்கிறாங்க. அதனால் அந்த எப்ஸ்டீன் ஃபைலை கையில் அந்த எப்ஸ்டீன் ஃபைலுக்கான காரணமாக இருந்த அந்த வந்து ஜெஃப்ரி எப்ஸ்டீன்றவங்க வந்து ஒரு யூதன். அப்புறம் ட்ரம்ப்போட மனைவி ஒரு யூத பெண். அப்புறம் இங்கே பேச்சுவார்த்தைக்கு வந்த ஸ்டீவ் விட்காஃபாக இருக்கட்டும் அல்லது குல்ஸ்னராக இருக்கட்டும் எல்லாமே யூதர்கள்.
இவங்க எல்லாம் உலகத்த வந்து அது முக்கியமா அமெரிக்கா, அ யூரோப்பியன் கண்ட்ரி இது எல்லாத்தையும் வந்து ஆட்டி படைக்கிறது இந்த யூதர்கள். அவைங்க வந்து உண்மையிலேயே நாசகார சக்திகள். அவைங்கள வந்து அடக்கி ஒடுக்காம இந்த உலகம் நிம்மதியா இருக்காது. கூடிய சீக்கிரம் அவைங்கள ஏதோ ஒரு வழியில அடக்கி ஒடுக்கி உலகம் அமைதியாகட்டும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய செய்தி. ஆ ம் போர் வரக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய பிரார்த்தனை, நம்முடைய வேண்டுதல். அடுத்த காணொளியில சந்திப்போம். நன்றி.